கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே இந்த புதிய ஆண்டில் உங்களை நான் இந்த சமாதானத்தின் நேரத்தின் மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்தின் சார்பாக இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஆண்டுக்குள்ளாக நான் வந்திருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளாக வரும்பொழுது நம் புதிய நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்போம். புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பிலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நான் வந்திருக்கிறோம். பலவிதமான எதிர்பார்ப்புகளை நாமாகவே உருவாக்கி வைத்திருப்போம். மிக முக்கியமாக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நடைபெறும்? வாக்குத்தத்தங்களை மையமாக வைத்து இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்து அது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி விரும்பி நாம் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலும் கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மையமாக வைத்து சில ஆசீர்வாதமான ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கூறலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கின்றேன். இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டில் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தையும் என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் தருகிறார் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது நாம் கேட்டது போல நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பவுலின் ஊழிய போதனையில் பார்க்கும் பொழுது பவுல் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் கரையில்லாமல் இருக்க வேண்டும், கவலை இல்லாமல் இருக்க வேண்டும், களைப்பில்லாமல் இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார். நமது வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நம் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம் பார்க்கவில்லை, அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்கவில்லை, மரித்து உயிரோடு எழும்பி வந்ததையும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த செய்தியை நம்பி கேட்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை நம்பி வாழ்ந்தவர்கள் ஒருவர் கூட தோற்று போனதும் இல்லை, ஏமாற்றப்பட்டதும் இல்லை. நம்பினவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேத புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதை நம்பி உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிற நானும் சொல்ல முடியும். அவரை நம்பினது நிமித்தமாக என் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு தந்து என்னை மகிழ்ச்சியோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். இதற்கு காரணம் இவர்கள் கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, இவர்கள் கேள்விப்பட்ட இயேசுவை நம்பினார்கள். அதற்கு முக்கிய காரணம் பேதுருவும் யோவானும் அங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆழமாக பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். போதித்தது மட்டுமல்ல, அவர்கள் மத்தியில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணினார்கள். இந்த பேதுருவும் யோவானும் இந்த நம்பின இயேசுவை அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அந்த மக்களுக்கும் போதித்ததன் நிமித்தமாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த பேதுருவும் யோவானுடைய நம்பிக்கை ஒரு காரணமாக இருந்தது. முக்கியமாக இந்த பேதுருவும் யோவானும் அங்கு ஆலயத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது அலங்கார வாசலுக்கு முன்பதாக உதவி கேட்டு ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். அவன் பிறக்கும் போதே அவனால் நடக்க முடியவில்லை. பிறக்கும் போதே நடக்க முடியாத இந்த மனிதன் இவர்களை பார்த்து உதவி கேட்டான். உதவி கேட்ட மாத்திரத்தில் இவர்களிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் இந்த மனிதனுக்கு நாங்கள் எதையாகிலும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை
இவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த நம்பிக்கையிலே அவனை பார்த்து சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்ட பொழுது அவனுடைய கால் பலனடைந்து அவன் குதித்து எழும்பி அவன் நின்று நடந்து அவர்களோடு இணைந்து தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுருவும் யோவானும் இயேசுவின் மீது, இயேசுவின் நாமத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கை நிமித்தமாக அங்கு நடக்க முடியாமல் இருந்த அந்த மனிதனுக்கு நடப்பதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள். அந்த நேரத்தில் பேதுருவும் யோவானும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அற்புதத்தை பெற்ற இந்த மனிதனும் மகிழ்ச்சி அடைந்தான், சந்தோஷப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2025ஆம் ஆண்டு நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க நமது நம்பிக்கை இயேசுவில் முழுமையாக இருக்க வேண்டும். இயேசுவில் முழுமையாக இருக்க வேண்டும். அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், அவர் நம்முடைய நோய்களை மாற்றுவார், அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மோடு இருப்பார் என்கின்ற நம்பிக்கை இயேசுவின் மீது வைக்கும் பொழுது இந்த ஆண்டு நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார். இரண்டாவது பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவங்கள் இல்லாதவர் எவரும் கிடையாது. வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்படியானால் உலகம் முழுவதும் மக்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். எங்கு சென்றாலும் உபத்திரவங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அனைத்தையும் பொறுமை இழக்க வைக்கின்றதான உபத்திரவங்கள் தான் அதிகமாக நம்மை நெருக்கி வந்து கொண்டிருக்கும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 18-19 வாசிக்கும் பொழுது, பேதுரு தப்பித்த பொழுது பேதுருவை கொலை செய்ய, அதாவது இந்த பேதுரு சிறைச்சாலையிலிருந்து தப்பித்து செல்லுகிறான். தப்பித்து சென்ற பொழுது இந்த பேதுருவை கொலை செய்யும்படியாக இங்கு ஏரோது ஒரு பெரிய திட்டத்தை தீட்டுகிறான். கட்டளையும் இட்டான். கட்டளையிட்டது மட்டுமல்ல, இந்த ஏரோது தீரியர் பேரிலும் சீதோன் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். கிறிஸ்தவர்களை மிகவும் இந்த நேரத்தில் உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தான். கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் பார்க்கும் பொழுது அவர்களை அழிப்பதில் அவன் மிக கொடியதாக செயல்பட்டு கொண்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பலவித கொடுமைகளை செய்து கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர்களுக்கு பயந்து ஒரு பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மரணங்கள் ஒரு பக்கத்தில். ஸ்தேவான் போன்றவர்களை கொலை செய்கிறார்கள். மரணங்கள் வந்தது. சிறைச்சாலை அனுபவங்கள், பயந்து ஓடிய அனுபவங்கள். இவர்கள் ஒருபோதும் இவர்களுடைய பொறுமையை இழப்பதற்கு இவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. மரணங்கள் வந்தாலும், இவர்களுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும், இவர்களுக்கு பயங்கள் நெருங்கி வந்தாலும் ஒருபோதும் அவர்கள் தங்கள் பொறுமைகளை விட்டுவிடவில்லை. அவர்கள் போராடவில்லை, எதிர்த்து நிற்கவில்லை. கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பை விட்டு விடாமல் பொறுமையாக இருந்தது நிமித்தமாக 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. இவர்கள் பொறுமையாக இருந்தது நிமித்தமாக, பொறுமையாக சாட்சியாக இருந்தது நிமித்தமாக இந்த கிறிஸ்தவர்கள் மூலமாக தேவனுடைய வசனம் சுற்றி வளர்ந்து பெருகிற்று. அநேக இடங்களில் நற்செய்தி பரவி சென்றதற்கு இவர்களுடைய பொறுமை ஒரு காரணமாக இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2025ஆம் ஆண்டிலே நமக்குள்ளே பொறுமை மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. காரணம், இந்த உலகத்தில் நம்மை நெருக்குகின்ற உபத்திரவங்கள் பல இடங்களில் நாம் வந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வார்த்தையினாலேயோ செய்கைகளினாலேயோ உங்களை நிந்தித்து வேதனைப்படுத்தி நெருக்கி வருவார்களானால் அந்த இடத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். பொறுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வளரச் செய்வார். பொறுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு முறை ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை மிகவும் கொடிய முறையில் அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை
துன்புறுத்தி கொண்டிருந்தார். இதை அனுபவித்து கொண்டிருந்த மனைவியும் அவருக்கு எதிராக எழும்பி அவரையும் துன்புறுத்தி அவரையும் அடித்து பெரிய பிரச்சனைக்குள்ளாக அந்த குடும்பம் கடந்து சென்றது. குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த குடும்பம் பிரிந்து அவர்கள் வேறு வேறு இடத்தில் சென்று அவர்கள் ஒரு மிகவும் வேதனையோடு இருப்பதை நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு நெருங்கிய இன்னொரு நண்பரை எனக்கு தெரியும். அவருடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அவர் பல சூழ்நிலையில் பொறுமையை இழக்க வைக்கின்ற அளவிற்கு அவருடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பல சண்டைகள், வாக்குவாதங்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அந்த நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பர், தன்னுடைய பொறுமையை ஒருபோதும் அவர் இழக்கவில்லை. அப்படி இழக்காமல் இருப்பது நிமித்தமாக இன்றும் அவர்கள் ஒற்றுமையாக தன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பொறுமை என்பது மிகவும் அவசியம். அதுவும் உபத்திரவத்தின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் பொறுமையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வை தருவார். இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படியாக விரும்புகிறார். இந்த ஆண்டில் நம்மை தூக்கி நிறுத்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்தில் நாம் பொறுமையை நிச்சயமாக கையாள வேண்டும். மூன்றாவது, அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் தங்கள் ஊழிய நாட்களில் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒருபோதும் அவர்கள் ஜெபம் செய்வதை விட்டுவிடவில்லை. பேதுருவை சிறைச்சாலையில் போட்ட பொழுது கூட சிறைச்சாலையில் இருந்து கொண்டே பேதுரு ஜெபித்து கொண்டிருந்தார். இந்த பேதுருவுக்காக ஒரு கூட்டம் வெளியிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களில் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை இந்த ஜனங்கள் உணர்ந்தார்கள். ஜெபிப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்தில் நான் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி இவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது வெறும் வார்த்தையினால் வருவதும் அல்ல. நம்முடைய சரீரங்களை அசைத்து சில செய்கைகளை காண்பிப்பதனால் மட்டுமல்ல. ஜெபம் என்பது தேவையற்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பதல்ல. ஜெபம் என்பது உணர்வு பூர்வமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்பதுதான் உண்மையான ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். தேவைகளுக்காக மட்டும் ஜெபிப்பது ஜெபம் அல்ல, அல்லது மற்றவர்கள் பார்வைக்காக ஜெபிப்பது ஜெபம் அல்ல. தேவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதிலை தருவார். ஆனால் மற்றவர்கள் பார்வைக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதற்கு பதிலை தருவது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளை, இந்த புதிய ஆண்டில் நம்முடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையில் நாம் உறுதியாக இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபத்திற்கென்று சொல்லி நேரத்தை ஒதுக்கி பாருங்கள். ஜெபத்திற்கென்று சொல்லி ஒரு இடத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பொறுமையாக ஜெபிக்க வேண்டும். கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். கவனமாக ஜெபிக்க வேண்டும். கூடி ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திற்கு பதில் எப்பொழுதெல்லாம் கிடைக்கின்றதோ அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இது போன்ற ஜெபங்கள் நமக்கு மிகவும் அவசியம். ஜெபத்தில் பல தொடர்புகள் இருக்கிறது. ஜெபம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் செய்வதல்ல. ஜெபம் என்பது பலவிதத்தில் தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஜெபத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான உயர்வுகளை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். அதற்காக தான் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஜெபத்திலே நீங்கள் உறுதியாக தரித்திருங்கள். ஜெபித்ததன் மூலமாக தான் பவுலால் ஊழியம் செய்ய முடிந்தது. ஜெபத்தின் மூலமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்ற முடிந்தது. ஜெபம் செய்ததன் மூலமாக தான் பவுல், யோவான், பேதுரு போன்ற அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்து அநேகருக்கு நற்செய்தியை கொண்டு சென்றார்கள். அநேகருக்கு விடுதலை கிடைத்தது. பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த புதிய ஆண்டுல ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் ஜெபத்திற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டும். நான் ஜெபத்தின் மூலமாக மட்டுமே ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களிடத்தில் தேவையற்ற
காரியங்களை நான் முறையிட்டு கேட்டு பெற்று கொள்வதை விட ஜெபத்தின் மூலமாக என் ஆண்டவரிடம் நான் முறையிட்டு ஜெபத்தின் மூலமாக என் ஆண்டவரை நோக்கி பார்த்து எனக்கு பதில் தருகின்ற, எனக்கு உண்மையான பதில் தருகின்ற என் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு தீர்மானத்தில் இந்த ஆண்டு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்வார். தடைகள் முறியடிக்கப்படும், கரைகள் மாற்றப்படும், கனி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். இந்த அனுபவம் நமக்கு மிகவும் அவசியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டு நம் அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தையும் ஒரு புதிய மாற்றத்தையும் தருவதற்கான ஆலோசனைகளை ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் தியானித்தோம் அல்லவா? மிக தெளிவாக நாம் தியானித்தோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்து பாருங்கள். இந்த புதிய ஆண்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். இப்படி செய்வதன் மூலமாக நாம் கையிட்டு செய்யும் அனைத்தையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். கோணலான வழிகளை ஆண்டவர் செவ்வையாக நமக்கு மாற்றி தருவார். தேவ கிருபை நம் அனைவரோடு நிச்சயமாக இருக்கும். தேவன் தாமை இந்த புதிய ஆண்டு புதிய நன்மைகளினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்ற இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளோடு உங்களை நான் வாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, புதிய ஆண்டை தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த சமாதானத்தின் நேரத்தை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், உம்மீது நம்பிக்கை வைத்து எங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நீர் இவருடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறீர் என்கின்ற நம்பிக்கை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவர் இயேசுவின் மீது முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது சந்தோஷத்திற்கு குறைவு இல்லை என்று சொல்லி இந்த ஆண்டு எங்கள் பிள்ளைகள் கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாற்றப்படுவதற்கு இயேசுவின் மீது எங்கள் பிள்ளைகள் நம்பிக்கை வைப்பார்களாக. ஆண்டவரே, சந்தோஷம் இல்லாமல் யாராக இருந்தாலும் என் ஆண்டவர் இந்த ஆண்டு உம்மையுடைய வார்த்தைகளை கேட்பது நிமித்தமாக, உம்மை நம்புவது நிமித்தமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். பல உபத்திரவங்கள் எங்கள் பிள்ளைகளை நெருக்கி வருகிறதை ஆண்டவர் பார்க்கிறீரே. உபத்திரவங்களிலிருந்து எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, தீங்குகளிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அப்படி உபத்திரவங்கள், கஷ்டங்கள் பிள்ளைகளை நெருக்கின்ற நேரத்தில் அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நல்ல மனப்பக்குவத்தை ஆண்டவர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தின் மூலமாக இயேசுவை நோக்கி பார்த்து விண்ணப்பித்து எல்லாவற்றையும் இயேசுவிடமிருந்து இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணங்கள் நடைபெறட்டும். குழந்தை பாக்கியத்திற்காக பல ஆண்டுகளாக கண்ணீரோடும் வேதனையோடும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, எங்கள் ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டில் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தில் ஆண்டவர் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக. குடும்பத்தில் தடைகளாக இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தடைகளை மாற்றி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னால் கல்வியிலே ஒழுங்காய் கவனம் செலுத்த முடியவில்லை, தேர்வு நெருங்குகிறது, இறுதி தேர்வுக்காக தங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகள் தேர்வை தைரியமாக சந்தித்து ஆண்டவரே நல்ல வெற்றியை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. குடும்பத்தில் பிரிவினைகளை கொண்டு வருகிறதான எல்லா குழப்பங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆண்டவர், என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை, மகிழ்ச்சியாக நான் தூங்க முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேரின் கண்ணீரையும் துடைத்து எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. பல்வேறு விதமான கொடிய நோய் நிமித்தமாக காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் சுகத்தை தருகிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர்
சுகத்தை கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, எல்லா தடைகளும் மாற்றப்பட்டு எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகளாக முயற்சித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு கட்ட வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக. இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிற பிள்ளைகளுக்கு அதை வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. பணி உயர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பணி உயர்வுகளை கொடுப்பீராக. குடும்பத்தை விட்டு தூரமாக பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க உம்மிடத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.